அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ஜப்பான் பிரதமர் சனி டகாய்ச்சியை வரவேற்ற பிரதமர் மோடி, இந்தியா ஜப்பான் இடையிலான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பல்வேறு துறைகள் சார்ந்த கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்றார். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கவர்னர் அர்லேகர் சந்தித்து பேசினார். தற்போதைய தமிழக அரசியல் சூழல் உள்ளிட்டவை குறித்து இருவரும் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. VPG ராம்ஜி திட்டத்தில் மாற்றம் செய்ய வேண்டும். நிர்வாக செலவுக்கு மத்திய அரசு 100% நிதி வழங்குவதை தொடர வேண்டும். காந்தியின் பேரில் திட்டம் தொடர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதல்வர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். தாவேகா ஆட்சி 2 மாதம் 6 மாதத்தில் கலைந்துவிடும் என சொல்வதை பற்றி கவலைப்படாதீர்கள். இந்த ஆட்சி முழுமையாக 5 ஆண்டுகள் நீடிக்கும். நம்பிக்கையோடு இருங்கள் என தோழமை கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் முதல்வர் விஜய் பேசினார். அதிமுக அமைப்பு செயலாளர் பொறுப்பில் இருந்து வளர்மதி விடுவிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்துள்ளார். தமிழகத்தின் எதிர்கால அரசியலுக்கு புதிய திசையை உருவாக்கி வரும் முதல்வர் விஜய் தலைமையை ஏற்று நாளை தாவேகாவில் என்னை முழுமையாக இணைத்துக் கொள்கிறேன் என முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். 12 பல்கலைகளில் துணைவேந்தர் நியமனம் தொடர்பான பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண புதிய திட்டத்துடன் வருமாறு தன்னை சந்தித்த அமைச்சர்கள் நிர்மல்குமார், விஸ்வநாதன் ஆகியோரிடம் கவர்னர் அர்லேகர் கூறியதாக தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன. சென்னை கோவளத்தில் தாவேக சார்பில் கூட்டணி கட்சிகள் கூட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ், விசிக, மதிமுக, IUML கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்றன. சுமார் 1 மணி நேரம் நடந்த ஆலோசனையில் பல்வேறு விவரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் இடதுசாரிகள் பங்கேற்கவில்லை. முதல்வர் விஜய் தலைமையில் நடந்த தோழமை கட்சிகளின் கூட்டத்தில் பங்கேற்ற தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் இது ஒரு நல்ல தொடக்கம் என கூறியுள்ளார். பிரிவினைவாத பண அரசியலுக்கு முதல்வர் விஜய் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் என துரை வைகோ தெரிவித்துள்ளார். கூட்டணிக்கு விரைவில் பெயர் வைக்கப்படும் என முதல்வர் விஜய் கூறினார் என கூறியுள்ளார். கடந்த ஆட்சியில் லஞ்சம் கொடுத்து ஏமாந்த ஒப்பந்ததாரர்கள் புகார் அளிக்கலாம் என அமைச்சர் ஆது அறிவித்துள்ளார். புகார் அளிப்பவர்களின் விவரங்கள் பாதுகாக்கப்படும் என்றும் அவர்களுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அனைத்து தாவேக MLA-க்களிடமும் கடந்த 40 நாட்களாக 10 கோடி ரூபாய் முதல் 50 கோடி ரூபாய் வரை பேரம் பேசியுள்ளனர். ஒரு சில MLA-க்களை மிரட்டியுள்ளனர். பேரம் பேசியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜீவ் மாமனார் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் பணியிட மாறுதலுக்கு லஞ்சம் பெற்றதாக சமூக வலைதளத்தில் விசிக நிர்வாகி பரப்பினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் தன் மீது எந்த குற்றமும் இல்லை, ஆதாரம் இருந்தால் நிரூபிக்கலாம் என்றார். கட்சி மாறி ஓட்டளிப்பதற்கு தாவேக MLA இளையராஜாவிடம் 35 கோடி ரூபாய் பேரம் பேசியது கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த விவகாரத்தில் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்கிற்கு தொடர்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தாவேகா MLA இளையராஜாவிடம் பேரம் பேசி கட்சி மாற்ற முயற்சி செய்ததாக திமுகவை சேர்ந்த செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசு, நரேஷ் மற்றும் தியாகராஜன் ஆகிய 3 பேரையும் ஜூலை 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க எழும்பூர் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று முதல் VPG ராம்ஜி 125 நாள் வேலை திட்டம் அமலுக்கு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு 15 நாட்களுக்குள் சம்பளம் அவர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வராக இருந்த ஸ்டாலின் இதற்கு முன் தோற்றிருக்கிறாரா? இது மக்கள் உங்களுக்கு கொடுத்த பாடம். இனிமேலாவது திருந்துங்கள் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். திமுகவின் அரசியல் எதிர்காலம் முடிந்துவிட்டது. திமுக தலைவர் ஸ்டாலின் அரசியல் விட்டே ஒதுங்கிவிட வேண்டும் என அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று நல்லாட்சி புரிந்து வரும் முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேகாவில் நாளை தன்னை இணைத்துக் கொண்டு தனது அரசியல் பயணத்தை புதிய உத்வேகத்துடன் தொடரவுள்ளதாக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் அறிவித்துள்ளார். MLA பதவியை ராஜினாமா செய்து அதிமுகவில் இருந்து விலகிய முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தாவேகாவில் நாளை தன்னை இணைத்துக் கொண்டு தனது அரசியல் பயணத்தை புதிய உத்வேகத்துடன் தொடரவுள்ளதாக அறிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்த துணை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட புதிய கட்சி பதவிகளை ஏற்கப் போவதில்லை என SP வேலுமணி, தங்கமணி உள்ளிட்ட 9 மூத்த நிர்வாகிகள் கூட்டாக கடிதம் அளித்துள்ளனர். தங்களை நம்பி வந்த நிர்வாகிகளை புறக்கணித்துவிட்டு தங்களுக்கு மட்டும் பதவி வேண்டாம் என அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர் MSM ஆனந்தன் விலகினார். அவர் நாளை தாவேகாவில் இணையவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. துரோகிகள் வெளியேறுவதால் தொண்டர்கள் மகிழ்ச்சியோடும் எழுச்சியோடும் இருக்கின்றனர்.
அரை நூற்றாண்டு கண்ட அதிமுகவை அழித்துவிடலாம் என நினைத்தால் அது முடியாது என அதிமுக மகளிர் அணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசினார். சென்னை ராயப்பேட்டையில் நடந்த அதிமுக மகளிரணி கூட்டத்தில் மின்வெட்டை தடுக்க நடவடிக்கை, பாலியல் வன்கொடுமைகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் உள்ளிட்ட 6 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இளநிலை பொறியியல் படிப்புகளுக்கான அரசின் ஒதுக்கீட்டு இடங்களுக்கான தரவரிசை பட்டியலை உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் வெளியிட்டார். மாணவர்கள் தங்களது தரவரிசையை https://www.tneaonline.org என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். பொறியியல் படிப்புக்கான பொது கலந்தாய்வு ஜூலை 20 முதல் ஆகஸ்ட் 30 தேதி வரை நடைபெறும் என அமைச்சர் விஸ்வநாதன் கூறியுள்ளார். ஜூலை 13 முதல் 17 வரை மாற்றுத்திறனாளிகள் அரசு பள்ளி சிறப்பு ஒதுக்கீடு மாணவர்களுக்கு கலந்தாய்வு நடைபெற உள்ளது. கௌரவ விரிவுரையாளர்களுக்கு 8 மாதத்திற்கான ஊதியத்தை அந்தந்த கல்லூரியின் வங்கிக் கணக்கிற்கு கல்வித்துறை அனுப்பி வைத்துள்ளது. அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளருக்கு ஜூன் முதல் 2027ஆம் ஆண்டு ஏப்ரல் வரை 11 மாதங்கள் பணிபுரிய அரசு அனுமதி அளித்துள்ளது. தாவேகா அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு என்ற நிலைப்பாட்டில் கடுகளவும் மாற்றம் இல்லை. ஆனால் தாவேகா அளிக்கும் விருந்தில் கலந்து கொள்ளவில்லை என கூட்டணி நிலைப்பாடு குறித்த கேள்விக்கு இடதுசாரி தலைவர்கள் வீரபாண்டியன் மற்றும் சண்முகம் விளக்கம் அளித்துள்ளனர். தாவேக அரசு கவிழ்ந்துவிடும் என்று ஸ்டாலின் சொல்வது ஏற்புடையதல்ல. இந்த அரசுக்கு போதுமான பெரும்பான்மை இருக்கிறது. கவிழக்கூடிய சூழல் தமிழகத்தில் இல்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கூறியுள்ளார். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பண மோசடியில் ஈடுபட்டதாக ஓய்வு பெற்ற SSI சீனிவாசன் தொடர்ந்த வழக்கில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் விசாரணைக்காக ஆஜரானார். அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக அளிக்கப்பட்ட விவகாரத்தில் அவருக்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. குரல் பரிசோதனைக்கும் தயார் என விசாரணைக்கு ஆஜரான பின் திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் கூறினார். குதிரை பேரத்தில் முதல்வர் விஜய் நேரடியாக ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய திமுக அவர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறைக்கு உத்தரவிடக் கோரி கவர்னருக்கு கடிதம் எழுதியுள்ளது. சொந்த கட்சிக்குள்ளேயே பாலியல் குற்றச்சாட்டுகளால் கரைபடிந்த காங்கிரசின் கை தற்போது தமிழக பெண்கள் மீதும் தைரியமாக படர முயல்வது கடும் கண்டனத்திற்குரியது என்கிறார் நயினார் நாகேந்திரன். பசுவதை தொடர்பாக சென்னை ஹைகோர்ட் அளித்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய தமிழக அரசு எடுத்திருக்கும் முடிவு கண்டிக்கத்தக்கது என பாஜக தெரிவித்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சியை கண்டித்து பாமக தலைவர் அன்புமணி தனது 4 நாள் பிரச்சார பயணத்தை தருமபுரியில் தொடங்கியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் ராகுல் குரல் கொடுக்க வேண்டும். கர்நாடக முதல்வர் சிவக்குமாரிடம் பேசி அணை கட்டும் திட்டத்தை நிறுத்த வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். அமமுக அமைப்பு செயலாளராக ராமலிங்கம் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். திருச்சி தெற்கு மாவட்ட கழக அமைப்பாளராக உள்ள ராமலிங்கம் அமைப்பு செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தினகரன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் தொகுதி எம்பியாக அன்வர் ராஜா வெற்றி பெற்றதை எதிர்த்த வழக்கை முடித்து வைத்தது ஹைகோர்ட். 2014இல் அதிமுகவின் அன்வர் ராஜா வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளர் முகமது ஜலீல் தாக்கல் செய்த வழக்கு 2019-24 தேர்தல் முடிந்த சூழலில் விசாரிப்பது பயனில்லை என வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. அன்னக்கிளி, 16 வயதினிலே உள்ளிட்ட 134 படங்களின் பாடல்களுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா உரிமம் கோர முடியாது என சரிகம நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் டெல்லி ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர் விலை ரூபாய் 172.50 குறைந்து ரூபாய் 3106 ஆக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றம் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. தங்கத்தின் விலை 1200 ரூபாய் உயர்ந்து சவரன் 1,06,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. காலையில் 820 ரூபாய் குறைந்திருந்தது. 1 கிராம் 13,250 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 245 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஜூன் மாதத்தின் நாட்டின் மொத்த GST வசூல் 1.95 லட்சம் கோடியாக உள்ளது. இது கடந்த ஆண்டை விட 13.9% அதிகம். உள்நாட்டு வருவாய் மற்றும் இறக்குமதி மூலம் இந்த அதிகபட்ச வருவாய் கிடைத்துள்ளது. மத்திய அரசும் உத்தரப்பிரதேச அரசும் அயோத்தி ராமர் கோயில் காணிக்கையை திருடியவர்கள் தண்டிக்கப்படுவதை உறுதிப்படுத்த மாட்டார்கள். திருடியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டுமானால் ஆட்சி மாற வேண்டும் என அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். தென்னிந்தியாவிற்கான இலங்கை துணை தூதர் கணேசநாதன் கேதீஸ்வரன் சென்னை தலைமை செயலகத்தில் முதல்வர் விஜயை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார்.
இரு நாடுகள் இடையிலான உறவுகள், கலாச்சாரம், பொருளாதாரம் மற்றும் மீனவர்களின் நலன் சார்ந்த முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. ஈரானின் மறைந்த உச்ச தலைவர் அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க பாஜக தலைவர் நிதின் நவீன் மற்றும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு ஈரான் அரசு அழைப்பு விடுத்துள்ளது. சர்வதேச அரசியல் சூழல் தொடர்ந்து நிச்சயமற்றதாக மாறி வருவதால் இந்தியாவுடனான உறவு முன்னெப்போதையும் விட இப்போது ஜப்பானுக்கு மிக மிக முக்கியம் என ஜப்பான் பிரதமர் சனே தகைச்சி தெரிவித்துள்ளார். கோர்ட் தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பித்து நீதிபதிகளை அமைப்புகள் அவமதிக்கிறது என இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கண்டனம் தெரிவித்தார். வீடுகளில் பிரசவம் பார்த்து பெண்கள் உயிரிழக்க நேரிட்டால் அவர்களது கணவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவரப்படும் என அமைச்சர் அருண்ராஜ் கூறியுள்ளார். லாரி வாடகையை குறைக்கும் வகையில் பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான மாநில அரசின் வரியை உடனடியாக குறைக்க வேண்டும் என நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ஆட்சிக்கு வருவதற்கு முன் நாசகார திட்டமாக இருந்த அணு கனிம சுரங்கம் அமைக்கும் திட்டம் இப்போது நன்மை பயக்கும் நலத்திட்டமாக ஆகிவிட்டதா என முதல்வர் விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். கிருஷ்ணா நகர் லோக்சபா தொகுதியில் உள்ள ஒரு உணவகத்தில் இருந்தபோது வெளியே கூடியிருந்த கும்பல் தன் மீது முட்டைகளை வீசி தாக்குதல் நடத்தியதாகவும் இந்த சம்பவத்தை பாஜக ஆதரவாளர்கள் செய்ததாகவும் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொய்த்ரா குற்றம் சாட்டியுள்ளார். தாவேக ஆட்சி கரையில்லாத ஆட்சி, இது 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கும் என விசிக எம்பி ரவிக்குமார் கூறியுள்ளார். யாரெல்லாம் எம்பிக்கள் வைத்துள்ளார்களோ அவர்கள்தான் இண்டி கூட்டணியில் இருக்கிறார்கள். தாவேகாவில் எப்போது எம்பிக்கள் வருகிறார்களோ அப்போது இண்டி கூட்டணி பற்றி பேசுவோம் என இண்டி கூட்டணியில் தாவேகா இணையுமா என்ற கேள்விக்கு மாணிக்கம் தாக்கூர் பதிலளித்தார். 3 நாள் அரசுமுறை பயணமாக ஜப்பான் பிரதமர் சனாயோ டகாய்ச்சி இன்று டெல்லி வந்தார். அவரை விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் வரவேற்றார். வாட்ஸ்அப்பில் மொபைல் நம்பருக்கு பதிலாக யூசர் நேம் அடிப்படையில் கணக்கு பராமரிக்கும் திட்டத்தை நிறுத்தவும், இதுகுறித்து 3 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்கவும் மெட்டா நிறுவனத்திற்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. பாகிஸ்தான் சிறையில் இருக்கும் இந்திய மீனவர்கள், சிவில் கைதிகள் உட்பட 188 பேரை விடுவித்து பாதுகாப்பாக அனுப்பி வைக்க வேண்டும் என அந்த நாட்டிடம் மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி டெல்லியில் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு முன்பாக ஜம்மு காஷ்மீரின் அமைச்சரவையில் முக்கிய மாற்றங்களை செய்ய உள்ளதாக அம்மாநில முதல்வர் உமர் அப்துல்லா அறிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 96,75,993 பயணிகள் மெட்ரோ ரயில்களில் பயணித்துள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் அமைச்சர் சரத்குமார் சாமி தரிசனம் செய்தார். தியான மேடையில் அமர்ந்து மனமுருகி வழிபட்டார். சரத்குமார் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் அவர் அங்காளம்மன் கோயிலில் வழிபாடு நடத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே சொகுசு காரில் கடத்தி வரப்பட்ட 22 கிலோ குட்காவை போலீசார் பறிமுதல் செய்து ஒருவரை கைது செய்தனர். லஞ்சமற்ற சமூக நீதி கொண்ட ஆட்சி அமைப்பதில் உறுதியாக இருப்பதாக முதல்வர் விஜய் கூறியதாக அமைச்சர் ஷாஜகான் தெரிவித்துள்ளார். முதல்வரிடம் கலந்துரையாடினோம், ஒவ்வொரு கட்சியும் பேச வாய்ப்பு தரப்பட்டது என்றார். தாவேக கூட்டணி மேலும் வலுப்பெறும் என முஸ்லிம் லீக் அபுபக்கர் தெரிவித்துள்ளார். ஊழலற்ற, லஞ்சமற்ற சமூக நீதி அரசு தொடரும் என முதல்வர் தெரிவித்ததாக கூறினார். தாவேக தலைமையில் புதிய கூட்டணி அமைந்துவிட்டது என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கூட்டணி பெயர் பற்றி அடுத்த கட்ட பேச்சில் முடிவு செய்யப்படும் என்றார். அதிமுகவின் ஆயுளை நிர்ணயிக்க தாவேகா அடிப்பொடிகளுக்கு அரைவேக்காடு அமைச்சர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். வரலாறு தெரியாமல் பேசுகிறார்கள் என்றார். தமிழர்களின் மண்ணையும் மலைகளையும் நீரையும் காடுகளையும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் லாபத்திற்காக அழிக்க முயன்றால் அதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அதானியின் அல்லேரி நீரேற்று புனல் மின் திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என சீமான் வலியுறுத்தியுள்ளார். சிலிண்டர் வழங்குவதில் உள்ள தேசிய அளவிலான சிக்கலை கருத்தில் கொள்ளாமல் புதிய குடும்ப அட்டை வழங்க கேஸ் சிலிண்டர் இணைப்பு கட்டாயம் என்ற தமிழக அரசின் நிபந்தனை மனிதநேயமற்றதாகும் என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். விபிஜி ராம்ஜி திட்டத்தை எந்தவித எதிர்ப்பும் இன்றி செயல்படுத்துவதா? அவ்வாறு செயல்படுத்தினால் மாநில உரிமைகளை பாதுகாக்க தவறியதாக அமையும் என அத்திட்டத்தை தாவேக அரசு அமல்படுத்தியுள்ள சூழலில் முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். கோவையில் அமைச்சரின் உறவினர் என கூறி பெட்ரோல் பங்கில் தகராறில் ஈடுபட்ட மதுபோதை ஆசாமி மீது உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க அமைச்சர் சமத்குமார் உத்தரவிட்டுள்ளார். யாராக இருந்தாலும் தவறு செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்குமாறும் காவல்துறையினருக்கு அறிவுறுத்தியுள்ளார்.
முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக பதியப்பட்ட வழக்கில் திருச்செந்தூர் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் சென்னை ஹைகோர்ட்டில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். முதல்வர் விஜயை சிபிஎம் செயலாளர் சண்முகம், சிபிஐ செயலாளர் வீரபாண்டியன் ஆகியோர் சந்தித்தனர். பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவையும் வழங்கினர். பெரம்பூர் மக்களின் குறைகளை நேரடியாக பெற்று விரைவாக தீர்வு காணும் நோக்கில் அந்த தொகுதியின் எம்எல்ஏவும் முதல்வருமான விஜய்க்கு நவீன வசதிகளுடன் அலுவலகம் தயாராகிறது. அடுத்த வாரம் பெரம்பூர் செல்லும் முதல்வர் விஜய் அலுவலகத்தை திறந்து வைப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. வழக்குகள் நெரிப்பதால் அதிமுகவில் இருந்து தாவேகவுக்கு செல்வதாக பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்துள்ளார். அதிமுகவிலிருந்து விலகுபவர்களின் பின்னணியில் வழக்கு பயம் மட்டுமே உள்ளது. சுயநலத்துக்காகவே அதிமுகவில் இருந்து விலகி வருகின்றனர் என்றார். ஆதாருடன் இமெயில் ஐடியை இணைப்பதற்கான 75 ரூபாய் கட்டணம் ரத்து செய்யப்படுகிறது. இன்று முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரை ஆன்லைன் அல்லது ஆப் மூலம் ஆதார் எண்ணுடன் கட்டணமின்றி இமெயில் ஐடியை இணைக்கலாம். நெடுஞ்சாலை துறையில் ரூபாய் 3.23 கோடி டெண்டர் முறைகேடு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு நாளை மறுநாள் விசாரணைக்கு நேரில் ஆஜராக லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. தமிழகத்தில் விதிகளை மீறி 5 ஆண்டுகளுக்கான கல்வி கட்டணத்தை மாணவர்களிடம் வசூல் செய்யும் மருத்துவக் கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு எம்எல்ஏ பிரேமலதா வலியுறுத்தியுள்ளார். மைக்ரோசாப்ட் நிறுவனம் 2026ஆம் ஆண்டு 2.5% குறைவான பணியாளர்களை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த வருடம் இந்நிறுவனம் 15,000 பணியாளர்களை பணி நீக்கம் செய்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் வெளிநாட்டு கடன் ரூபாய் 72,08,000 கோடியாக உயர்ந்துள்ளது. ஒட்டுமொத்த வெளிநாட்டு கடனில் அரசின் நேரடி கடன் குறைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி விளக்கம் அளித்துள்ளது. டெல்லி மும்பை விரைவு சாலையில் பஸ்ஸும் ட்ரக்கும் மோதியது. இந்த விபத்தால் பஸ்ஸில் தீ பிடித்தது. பயணிகள் 8 பேர் பலியாயினர், 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்கள் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்ட நிலையில் தீவிர சோதனைக்கு பின்னரே பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் ஸ்ரீ கௌமாரியம்மன் கோவில் ஆணி பெருந்திருவிழா விமரிசையாக துவங்கியது. கம்பம் நடுதல் மற்றும் முளைப்பாரி ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். ராமநாதபுரம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க விமரிசையாக நடந்தது. மும்பையில் கனமழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பல்வேறு இடங்களில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியதால் மக்கள் சிரமமடைந்தனர். தமிழகத்தில் உரிமம் முடிந்தால் டாஸ்மாக் பார்களை இன்றுடன் மூட டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. தனியாக ஊழல் தடுப்பு ஆணையரை நியமிக்க வேண்டும் என அரசுக்கு ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ஒவ்வொரு அரசும் தாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் என கூறுகிறார்கள், ஆனால் யதார்த்தம் வேறாக உள்ளது என கூறியுள்ளது. சென்னை ஹைகோர்ட் நீதிபதிகளுக்கு தனிப்பட்ட உதவியாளர்களாக நியமிக்கப்பட்ட 17 பேரின் நியமனத்தை நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் செந்தில்குமார் அடங்கிய அமர்வு ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. விதிகளை பின்பற்றி உதவியாளர்களை நியமிக்க கோர்ட் அறிவுறுத்தியது. காவிரி பிரச்சினை தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட முதல்வர் விஜயிடம் வலியுறுத்தினோம் என சிபிஎம் மாநில செயலாளர் பே. சண்முகம் தெரிவித்துள்ளார். சிங்கப்பெண் படைக்கு பயிற்சி தேவை என்பதையும் அறிவுறுத்தியதாக கூறினார். சிங்கப்பெண் அதிரடிப்படை மூலம் தமிழகத்தில் 9 குழந்தை திருமணங்களை தடுத்துள்ளதாக ஐஜி பவானீஸ்வரி தெரிவித்துள்ளார். குற்றங்கள் குறித்து பெண்கள் உடனடியாக சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அதிமுக மகளிர் அணி கூட்டம் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடங்கியது. கூட்டத்தில் பங்கேற்காமல் வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் புறக்கணித்துள்ளனர். தனியார் எண்ணெய் நிறுவனமான நயாரா தனது பங்குகளில் தட்டுப்பாடு காரணமாக ஏற்றிய விலையை பெட்ரோல் லிட்டருக்கு ரூபாய் 5, டீசல் லிட்டருக்கு ரூபாய் 3 என விலையை குறைத்துள்ளது. மனித உயிர்களை காக்கும் உன்னத பணியில் இரவு பகல் பாராது அயராது பணியாற்றும் அனைத்து மருத்துவர்களுக்கும் தேசிய மருத்துவர்கள் தினமான இந்நாளில் மனமார்ந்த வாழ்த்துகள் என முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 800 குறைந்து ஒரு சவரன் ரூபாய் 1,04,800க்கும், கிராமுக்கு ரூபாய் 100 குறைந்து ஒரு கிராம் ரூபாய் 13,100க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி ஒரு கிராம் ரூபாய் 240க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்குள் இன்று முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தடையை மீறி கோவிலுக்குள் கொண்டு செல்லப்படும் செல்போன் பறிமுதல் செய்யப்படும் என கோவில் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பழைய கலங்கரை விளக்கத்தை இன்று முதல் காலை 9:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை பொதுமக்கள் பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள 2640 டாஸ்மாக் பார்களுக்கான கால அவகாசத்தை மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டித்து டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிஞர் புவியரசு மறைவிற்கு முதல்வர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடத்த உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு பொது இடங்களில் பசுக்கள் அல்லது கன்றுக்குட்டிகளை வதைக்கக்கூடாது என சென்னை ஐகோர்ட் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்துள்ளது. தமிழகத்தில் இம்மாதம் வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக பதிவாக வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற்று வந்த ஜுவாங்கா என்ற பெண் உயிரிழந்தார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 17ஆக அதிகரித்துள்ளது. சென்னை பல்லாவரம் அருகே பாலியல் தொல்லை கொடுத்த மாமனாரை மருமகள் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை இளம் காதல் ஜோடி சடலமாக தொங்கிய வழக்கில் சிறுமியின் தந்தை உள்பட 4 பேரை SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். வெனிசுலா நாட்டில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பலியானோர் எண்ணிக்கை 1700ஐ தாண்டியுள்ளது. 5034 பேர் காயமடைந்தனர். சுமார் 46,000க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும். 3 நாள் பயணமாக ஜப்பான் பிரதமர் சானே டகாய்ச்சி இன்று இந்தியா வருகிறார். $8 பில்லியன் மதிப்பிலான முதலீட்டு திட்டங்களை நிறைவேற்றுவது குறித்து பிரதமர் மோடியுடன் பேச்சு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ICC T20 பேட்டர்கள் தரவரிசை பட்டியலில் கடந்த 11 மாதங்களாக முதலிடத்தில் இருந்த சக வீரர் அபிஷேக் சர்மாவை பின்னுக்கு தள்ளி இந்திய வீரர் இஷான் கிஷன் 876 புள்ளிகளுடன் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். சர்வதேச T20 தரவரிசையில் முதலிடத்தை பிடித்த 4வது இந்திய வீரர் என்ற பெருமையை இஷான் பெற்றுள்ளார். உலக கால்பந்து தொடரில் ரவுண்ட் ஆப் 32 சுற்றில் ஐவரி கோஸ்ட் அணியை நார்வே அணி 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. ஹாலண்ட் அசத்தல் கோல் போட்டு அணி வெற்றிக்கு வித்திட்டார். விம்பிள்டனின் முதல் சுற்றில் செரீனா வில்லியம்ஸ் தன்னை விட பாதிக்கும் குறைவான வயதுடைய 20 வயதான ஆஸ்திரேலியாவின் மாயா ஜாயிண்டிடம் 6-3, 6-7, 6-3 என்ற செட் கணக்கில் தோற்றார். உலக கால்பந்து தொடரில் ரவுண்ட் ஆப் 32 சுற்றில் ஸ்வீடன் அணியை பிரான்ஸ் அணி 3-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் தொடர்ந்து 5 போட்டிகளில் 3க்கும் மேற்பட்ட கோல்கள் அடித்த முதல் அணி என்ற வரலாற்றை பிரான்ஸ் அணி படைத்துள்ளது. விஷ்ணு விஷால் நடித்து நாளை மறுநாள் திரைக்கு வரும் கட்டா குஸ்தி 2வில் நடித்துள்ள ஐஸ்வர்ய லட்சுமி கூறும்போது, நடிகை மமிதாவின் வளர்ச்சியை பார்க்க மகிழ்ச்சியாக உள்ளது. எனக்கு அவர் குழந்தை மாதிரி. விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் பட பாடலின் வெளியீடு பார்த்தேன். நேர்த்தியாக அருமையாக ஆடியுள்ளார் மமிதா. சினிமாவில் இதுபோன்று பெரிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கே கிடைக்கும். அதை கிடைக்கும்போது சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மமிதா எளிதாக பழகக்கூடியவர், எந்த பந்தாவும் இல்லாதவர். அதுவே அவரிடம் எனக்கு பிடித்த குணம் என்கிறார். திருவீர் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்துள்ள படம் ஓ சுகுமாரி. ஐஸ்வர்யாவை தொட்டால் கரண்ட் ஷாக் அடிக்கும். அப்படிப்பட்டவருக்கு திருமணம் செய்ய நினைக்கிறார்கள். இதன் பின்னணியில் நடக்கும் சம்பவங்களை மையமாக வைத்து கிராமத்து கதையில் தெலுங்கு, தமிழ் ஆகிய 2 மொழிகளில் இப்படம் உருவாகியுள்ளது. பரத் தர்ஷன் இயக்கியுள்ளார். ஜூலை 17 ரிலீஸ் ஆவதாக அறிவித்துள்ளனர். கீது மோகன்தாஸ் இயக்கத்தில் யாஷ் நடித்துள்ள படம் டாக்ஸிக். ஏற்கனவே படத்தின் டீசர் வெளியாகி வரவேற்பை பெற்றது. இப்போது இதில் நடித்துள்ள நயன்தாரா, கியாரா அத்வானி, ருக்மணி வசந்த், ஹூமா குரேஷி, தாரா சுபாரியா ஆகிய 5 நாயகிகளை முன்னிலைப்படுத்தி லேடீஸ் அண்ட் லேடீஸ் என்ற பெயரில் ஒரு வீடியோவை வெளியிட்டனர். ஒவ்வொரு நாயகிகளும் சக்தி வாய்ந்த தோற்றங்களில் மிரட்ட யாஷ் ஆக்ஷனில் இறங்குவது போன்று டீசர் உள்ளது. ஆக 28 பேன் இந்தியா மற்றும் ஆங்கிலத்தில் படம் ரிலீஸ் ஆகிறது. உலக புகழ்பெற்ற திரைப்பட விழாக்களில் ஷாங்காய் சர்வதேச திரைப்பட விழாவும் ஒன்று. 28வது ஷாங்காய் திரைப்பட விழாவில் ஸ்ரீ செந்தில் இயக்கத்தில் பரத், சங்கீதா, பவானிஸ்ரீ நடித்த காளிதாஸ் 2 படம் திரையிடப்பட்டது. இந்தியாவிலிருந்து மொத்தம் 7 படங்கள் திரையிடப்பட்டன. அவற்றில் தென்னிந்திய சினிமாவில் திரையிடப்பட்ட ஒரே படம் இதுதான்.
சினிமாவின் அனைத்து சங்கங்களும் இணைந்த கூட்டமைப்பின் ஆலோசனைக் கூட்டம் தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் தமிழ்குமரன் தலைமையில் நடந்தது. இதில் தொழிலாளர்களின் சம்பளம் பற்றி ஆலோசிக்கப்பட்டது. முடிவில் தமிழ் திரையுலகில் புதிய முயற்சியாக சிறிய, மத்திய, பெரிய பட்ஜெட் என்று 3 வகையான படங்களை பிரித்து அதற்கேற்ப சம்பளம் வழங்க முடிவு செய்யப்பட்டது. ஒவ்வொரு நாளும் சாதி ஆவண படுகொலைகள் தொடர்வது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு வருகிறது என்பதைத்தான் காட்டுகிறது என மயிலாடுதுறை சம்பவத்தை குறிப்பிட்டு திரைப்பட இயக்குநர் ப. ரஞ்சித் குற்றம் சாட்டியுள்ளார்.